பரோட்டா ஸ்டைலில் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? கோதுமை மாவு எடுங்க, 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கொஞ்சோண்டு உப்பும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தேவையான அளவுக்கு ஊற்றி நல்ல ஒரு மாவு பதத்துக்கு சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறோமோ அந்தளவுக்கு கொஞ்சம் சாஃப்ட் வரும். அதுக்குன்னு ரொம்ப ஊற்ற வேண்டாம். அதுக்கப்புறம் கையை வச்சு குட்டி குட்டியாக இந்த மாதிரி குத்தி குத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ளே நல்லா இறங்கும், சாஃப்டாகவும் இருக்கும். அப்புறம் ஒரு ஈரமான துணி எடுத்து இந்த மாதிரி போட்டு ஒரு 30 மினிட்ஸ் அப்படி ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி மாவு எடுத்து உருட்டி அதுக்கப்புறம் ஈவனாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு சப்பாத்தி எல்லாமே ஈவனாக கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு பால் எடுத்து லைட்டாக நம்ம உருட்டிக்கலாம். எண்ணெய் ஊற்றி ஃப்ரண்ட்டில், பேக்கில், ரைட்டில், லெஃப்ட்டில் அவ்வளோ தேய்ச்சா போதும். ரொம்ப உட்காந்து ஷேப்பெல்லாம் தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி லைட்டாக ஃப்ரண்ட்டில், பேக்கில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் கல்லில் போட்டு 2 சைடும் கொஞ்சம் ஆயில் ஊற்றி எடுத்தால் போதும். டக்குன்னு சூப்பரான லேயர் சப்பாத்தி ரெடி ஆயிரும். மறக்காமல் சப்பாத்தி அடிச்சு